வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது பங்குனி உத்திர திருவிழா நாளை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். பங்குனி திங்களில் பௌர்ணமி அன்று பங்குனி உத்திர திருவிழா எல்லா கோவில்களிலும் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகின்றது. பூரண சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. சில கோவில்களில் முருகப்பெருமானுக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். மேலும் பங்குனி உத்திர திருவிழா முருகப்பெருமான் குடிக்கொண்ட திருத்தலங்களில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக அறுபடை வீடுகளில் மட்டுமல்ல, பழனியில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். தமிழகத்திலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் பழனியில் வந்து கூடுவார்கள். கால்நடையாகவோ அல்லது வாகனங்களிலோ வந்து பழனிக்கு வருவார்கள். எங்கும் வேல் வேல் வெற்றிவேல் என்றும் அரோகரா என்கிற ஓசைகளும் நிறைந்து இருக்கும். மேலும் காவடி தூக்குதல், அலகு குத்துதல் போன்றவற்றை தான் வேண்டிக் கொண்ட வேண்டுதல் நிறைவேறியதற்காக பக்தர்கள் அந்த வேண்டுதலை அந்நாளில் நிறைவேற்றுவார்கள். வேண்டுதல்கள் நிறைவேற முடி இறக்குபவர்களும் இருப்பார்கள். முருகனுக்கு என்று பல வகையான காவடிகளும் அன்று எடுக்கப்படும். பால் காவடி, பன்னீர் காவடி, சேவல் காவடி போன்ற காவடிகள் எடுக்கப்படுகின்றன. சில பக்தர்கள் உடலெங்கும் அலகு குத்தி அதன் மூலம் சிறு தேரை இழுத்து வருவார்கள். மேலும் பழனி முருகன் சிலை நவபாஷான மூலிகை சாற்றினால் உறைநிலையில் உருவாக்கப்பட்டு விட்டதாம். எனவேதான் அச்சிலை மீது தொட்டு எடுக்கும் பொருட்கள் பல நாட்கள் கெடுவதில்லை என்று சொல்வார்கள். பழனி பஞ்சாமிர்தம் முருகனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு பார்த்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் கெடாமல் இருக்குமாம். பங்குனி உத்திர திருநாளில்தான் அம்பிகைக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடைபெற்ற பொன்னான புனித நாள் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, வைணவர்களும் கூட பங்குனி உத்திர திருநாளில் சீதா கல்யாணம் நடந்ததாக கூறி கோலாகலமாக நடத்துவர். இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் பலன்களை பார்ப்போமா? பங்குனி உத்திர திருநாளன்று முருகனை வணங்கினால் தீராத வினைகள் தீரும், இகபர சுகம் கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும், பகை நீங்கும், அன்பு பெருகும், வேண்டுதல்கள் நடக்கும் என்று சொல்லுவார்கள். இங்கு நாம் முக்கியமான முருகக் கடவுளின் போற்றியை பார்ப்போமா? ஓம் திருப்பரம் குன்றிடை திகழ்வாய் போற்றி, ஓம் ஆவினன் முடி அமர்ந்தாய் போற்றி, ஓம் பழமுதிர்ச்சோலை வேலவனே போற்றி, ஓம் குன்றக்குடியுரை குமரா போற்றி, ஓம் சுவாமிமலை சுவாமிநாதா போற்றி, ஓம் சிக்கல் சிங்கார வேலா போற்றி, ஓம் செந்தில் குமரா போற்றி, ஓம் திருத்தணிமலை வாசா போற்றி, ஓம் கூடல் குமரா போற்றி, ஓம் கந்தா முருகா கருணாகரனே போற்றி, ஓம் ஆறுமுகம் படைத்த ஐயா போற்றி, ஓம் கதிர்காமத்து முருகா போற்றி எனும் இந்த 12 நாமங்களை சொல்லி அழைத்தால் முருகனின் கருணையை நாம் பெறலாம். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.